ஸ்ரீ குருப்யோ நமः. கடந்த சில நாட்களாக நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை என்பதை பற்றி சிந்தனை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த சிந்தனையின் தொடர்ச்சியாக இன்று எப்படி இருந்து ஆரோக்கிய வாழ்வு எந்த நிலைக்கு ஆகியிருக்கிறது என்ற நிலையில் என்பதை பற்றி ஆராய்ந்து பின்னர் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது என்பதை பற்றி சிந்திப்போம். காடுகளில் வசித்து வந்த மனிதன் இனப்பெருக்கத்தினால் தனக்கென்று மரங்களை வைத்து கூரைகளை அமைத்து வீடு என்றதை அமைத்து கொண்டான். தன்னை பாதுகாத்து கொள்ள மரத்திலிருந்து கூர்மையான பொருட்களை வைத்து விலங்குகளை வேட்டையாடியும் பின்னர் அக்ரிகல்ச்சர் என்று கூறப்படுகின்ற விவசாயத்தையும் பார்த்து அதன் மூலம் கிடைக்கும் பொருளை கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்திருந்தான். இந்த நிலையில் மனித இனம் பெருக்கத்தினால் மேலும் விஞ்ஞான மையத்தின் நோக்கத்தினால் பலவித கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு இயந்திரமயமாக்கப்பட்டது. கிராமங்களில் கூட்டமாக வாழ்ந்த மனிதன் நகரங்களில் குடிபெயரத் தொடங்கினான். ஏனென்றால் நகரங்களில் தொடக்கப்படுகின்ற விஞ்ஞான முயற்சியினால் அடைப்படுகின்ற உற்பத்தி சாலைகளிலே வேலைவாய்ப்பு கிடைத்ததினால் நகரங்களில் இடம்பெயர்ந்து அங்கு விவசாய வாழ்க்கையை விட்டு தொழில் வாரியாக செட்டிலாக தொடங்கினார்கள். இதனால் விவசாயம் என்பது வியாபாரமயமாக்கப்பட்டது. வியாபாரமயமாக்கப்பட்ட போது வியாபாரத்தை பெருக்க யுக்திகள், விளம்பரம் போன்ற யுக்திகள் கடைபிடிக்கப்பட்டன. விவசாயம் செய்பவர்கள் குறைந்துவிட்டனர், இடைத்தரகர்கள் அதிகமாகிவிட்டனர். வியாபாரங்கள் பெருக பெருக பல நாடுகளுக்கு கடல் கடந்து வாணிபம் செய்தார்கள். பின்னர் பணம் என்ற ஒரு முதலில் பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை என்பதே இருந்து வந்தது. பின்னர் பண்டமாற்று முறை பொதுவாக நாணய முறை கையாளப்பட்டது. நாணய முறை கையாளப்பட்டவுடன் வியாபாரங்கள் அதிகரிக்க, லாபத்தை அதிகம் ஈட்ட ஆசைகள் ஏற்பட்டன வியாபாரிகளுக்கு, இடைத்தரகர்களுக்கும். ஆகையினால் முறையற்ற செயல்களாக கலப்பிடம் போன்றவற்றில் ஈடுபட்டனர். மீண்டும் மக்களுக்கு நச்சுப்பொருளுக்கு சிகரெட், உடம்பை மயக்கும் பானங்கள் போன்றவற்றையும் உற்பத்தி செய்து அதனை வாணிபம் செய்ய தொடங்கினார்கள். இதனால் மக்கள் பல பழக்க வழக்கங்களினால் அடிமையாகி அதில் ஊறிப்போய் தன் நிலை இயன்று உழந்து கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டது. மேலும் தொழிற்சாலைகள் ஏற்படும் புகையினால் காற்று மண்டலங்கள் நாசமாகப்பட்டன. இப்படி ஒரு சூழ்நிலை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருந்து இன்று வானவெளியிலே, காற்று வழியிலே ஓட்டை விழுந்தது என்று கார்பன் மோனாக்சைடு விடுவதை தவிர்த்து பேட்டரி போன்ற பொருட்களை உபயோகித்து இயந்திரங்களை இயக்க மனிதன் இயங்குகின்றான். இதன் பற்றி மேலும் கருத்துக்களை பின்வரும் நாட்களில் காண்போம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.